கடலூர் அருகே பாட்டியை கொன்று பெட்டியில வச்சு பூட்டிய பேரனின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், இந்த சம்பவமானது எப்போது நிகழ்ந்ததா தெரிய வந்திருக்கு, மேலும் விவரங்கள் என்ன? அதாவது கடலூர் அருகே இருக்குது காட்டுப்பாளையம் என்ற பகுதி. இந்த கிராமத்துல பார்த்தோம் அப்படின்னா சின்ன பொண்ணு அப்படின்ற 75 வயது மூதாட்டி ஒரு தனியா ஒரு சின்ன வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. அவருடைய மகன் மற்றும் உறவினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதே பகுதியில தனியா வச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த மூதாட்டி சின்ன பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா கடந்த சனிக்கிழமை முதல் அங்க அவங்க வீட்டை விட்டு இங்க வெளில போனாங்க, காணும்னு சொல்லி அப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீடு பூட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில உறவினர்கள் கடந்த 2 நாட்களாக அவரை காணும்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல தேடி இருக்காங்க. அவர் கிடைக்காத நிலையில அவர் எங்கேயாவது கோயிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து ஒரு துர்நாற்றம் வீச துவங்கி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. காவல்துறையினர் வீட்டை சோதனை செய்த போது வீட்டுக்குள்ளார ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கு. அந்த மரப்பெட்டிக்குள்ளார சடலமாக அந்த சின்ன பொண்ணு இருக்கும்போது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலத்தை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியிருக்கிற நிலையில அந்த சின்ன பொண்ணுடைய மகன் வழி பேரன் ராஜபிரியன் 18 வயது ஒரு இளைஞரை தற்போது போலீசார் பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. போலீசாருடைய விசாரணையில அந்த 18 வயது அந்த ராஜபிரியன் அடிக்கடி செலவுக்கு இந்த மூதாட்டி கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. கடந்த சனிக்கிழமை அதே போல போய் பணம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவர் பணம் இல்லை என்று தெரிவிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த அவர் சொம்பை எடுத்து தலையில தாக்கியிருக்காரு. அதுல அந்த மூதாட்டி அங்கேயே உயிரிழந்திருக்காங்க. அதன் பிறகு அவரது சடலத்தை பெட்டிக்குள் வச்சு பூட்டிட்டு அவரது தலைமறைவாயிருக்காரு. தற்போது அவரை பிடித்து போலீசார் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது பாட்டியை அடித்து கொலை செய்து பெட்டிக்குள் வைத்த அந்த பேரனின் சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் பகுதியில் தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.